எல்லாருக்கும் வணக்கம். 2025 பிறக்க போகுது. சோ நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனலை பார்த்து நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க. சோ பாத்தீங்கன்னா புது சேனல் ஸ்டார்ட் பண்றவங்களா இருந்தா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி பழைய சேனல் வச்சுட்டு இருந்தாலும் சரி, நீங்க ஒரு சில மிஸ்டேக் பண்ணுவீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு எடுத்து சொல்ல ஆள் இல்லாம இருக்கலாம். இனிமேல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்கறவங்களுக்கு நான் சொல்லிட்டே இருப்பேன், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கேன். சோ ஒரு சில வீடியோஸ் நீங்க போடக்கூடாது, ரீயூஸ்டு ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட் ஒரு சில ஷார்ட்ஸ் நீங்க போடக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி A to Z எல்லா செட்டிங் ஆன் பண்ணி மக்களுக்கு எந்த கண்டென்ட் பிடிக்கும் அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் ஒண்ணு இருக்கு. ஆவரேஜ் வியூ டியூரேஷன், எந்த அளவுக்கு மக்கள் உங்க வீடியோவை விரும்பி பாக்குறாங்க, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்களுக்கு என்ன வருமோ, அதை நீங்க எப்படி யூனிக்கா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். சோ நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த 2025 புதுசா சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணி இருக்கீங்க, 2 சேனல் மானிடைஸ் ஆயிருக்கு. சோ உங்க சைடே நீங்க சொல்லிருக்கீங்க, அவங்களது எல்லாத்தையுமே கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருக்கேன். கண்டிப்பா போயிட்டு பாருங்க. அந்த ஐடிக்கே போயிட்டு கூட நீங்க கேளுங்க நம்மளுடைய சேனலை பத்தி. சோ அவங்க எல்லாம் எனக்கு யாருன்னு தெரியாது, இருந்தாலுமே அவங்க எல்லாம் நல்லா யூஸ் பண்ணி மானிடைஸ் வாங்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி போஸ்ட பாருங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோல ஒரு சில ஷார்ட்ஸ் போடக்கூடாது, அதை பத்தி நம்ம டீப்பா பார்க்கலாம். புதிய யூடியூபர். சோ இந்த டைட்டில் கொஞ்சம் உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஷார்ட்ஸ் போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போடாதீங்க. இப்போ ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு ஒரு சேனலை எடுத்து வச்சிருக்கேன். சோ இந்த சேனல்ல நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படியே வாய் வார்த்தையா சொன்னா நீங்க எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்றீங்கன்னு தெரியாது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சேனல் மானிடைசேஷனுக்கு எலிஜிபிள் இருக்கு. அதாவது மானிடைசேஷனுக்கு 30 லட்சம் வியூஸ் போயிருக்கு, 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலேயே இங்க இருக்கு. இருந்தாலுமே இந்த சேனல் மானிடைசேஷனுக்கு ரிஜெக்ட் ஆயிட்டு ரீயூஸ்டுன்னு வந்திருக்கு. இந்த மாதிரி உங்க சேனல் வரக்கூடாதுன்னா நான் சொல்ற விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணணும். சோ இது அனுபவபூர்வமான உண்மையான விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுடைய டார்கெட் பாத்தீங்கன்னா அதிகமா ஷார்ட்ஸ் தான் போக்கஸ் பண்ணிருக்காங்க, வீடியோ போக்கஸ் பண்ணல. சோ ஷார்ட்ஸ் இப்ப நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வால்யூம் குறைச்சிக்கலாம். சோ பொறுமையா இருந்தா மட்டுமே உங்களுக்கு புரியும். பெய்டு கோச் பத்தி நேத்து நான் லைவ்ல போட்டிருந்தேன், வீடியோ போட்டிருந்தேன். நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்கீங்க மக்களே. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. யாரும் பெய்டு கோச் நம்பி ஏமாறாதீங்க. பெய்டு கோச் நம்ம பணம் கட்டி சப்ஸ்கிரைபர் வியூஸ் வாங்க, நமக்கு கண்டிப்பா நம்மளுடைய சேனல் மானிடைசேஷன் ஆனாலும் பணம் வராது. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க என்ன மாதிரியான ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு ஓரலா பார்க்கலாம். நிறைய அனிமல்ஸ் வச்சு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மங்கீஸ் வச்சு போட்டிருக்காங்க, கேட்டு, பூனை, அப்புறமேட்டு கோழி, இதெல்லாம் வச்சு அவங்க ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இவங்களுடைய பாப்புலர் ஷார்ட்ஸ பார்க்கலாம். சோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட்ஸ் போட்டிருக்கீங்களான்னு பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஷார்ட்ஸ் ரொம்ப நமக்கு டேஞ்சர். இப்ப பாப்புலரை டச் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஹையஸ்டா 18 லட்சம் வரைக்கும் வியூஸ் போயிருக்கு. இதை ஓபன் பண்ணிக்கலாம். இதை ஓபன் பண்ண உடனே இங்க பாருங்க, ஒரு கேட்டு, ஒரு பேர்டு, ஒரு பறவை, ஒரு பூனை ரெண்டும் விளையாடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. கண்டிப்பா இது அவங்களுடைய ஓன் கண்டென்ட்டா இருக்காது. எங்கேயோ அவங்க நல்லா போயிட்டு இருக்கிற இந்த பறவைகள் சம்பந்தப்பட்ட போட்டோஸ், விலங்குகள் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் இவங்க போட்டிருக்கணும். கண்டிப்பா அந்த மாதிரி போட்டிருந்தா மட்டுமே ரீயூஸ்டுன்னு வரும். இதே மாதிரி வேற யாராவது எடுத்து போட்டிருக்கலாம். அதுக்குதான் சொல்றேன், மற்றவங்களுடைய ஷார்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ இந்த சேனல்ல நிறைய வியூஸ் போயிருந்தாலும் மானிடைசேஷனுக்கு ரீயூஸ்டுன்னு வந்துடுச்சு. சோ நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஷார்ட்ஸை போடணும். ஷார்ட்ஸ் எல்லாம் மத்தவங்க கண்டென்ட்டை போடக்கூடாது, ரீமேக் ஷார்ட்ஸ் போடக்கூடாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொலாப் பண்ணக்கூடாது, கொலாபரேஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் கிரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்ணக்கூடாது. ஓன் கண்டென்ட்டை மட்டும்தான் போடணும். நீங்க ஒருவேளை சினிமா சாங் எடுத்து யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரியிலே இருக்கு, அதை நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலுமே அதுக்கு பணம் வராது. சோ இப்போ இவங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இவங்க போட்டிருக்கிறது அனைத்துமே மத்தவங்களுடைய கண்டென்ட் மாதிரிதான் இருக்கு. சோ கண்டிப்பா மத்தவங்களுடைய கண்டென்ட்டா இருந்தா டெலீட் பண்ணிடலாம். சோ 1-2 இருந்தா பரவாயில்ல. இந்த மாதிரி நீங்க
கண்டிப்பா யாரும் பண்ணாதீங்க. நான் வந்து நிறைய அவேர்னஸ் வீடியோ போடுறேன். யூடியூப் பத்தி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் எல்பேஜ்ல கத்துக்கிட்டேன். சோ அது எல்லாமே தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ இதுல ஒரு சில வீடியோஸ் மட்டும் இருந்தா நம்ம delete பண்ணிடலாம். ஆனா நிறைய வீடியோஸ் இருக்கு. சோ delete பண்ணா இந்த சேனல் ஜீரோ ஆயிடும், ஒண்ணுமே இருக்காது. சோ கண்டிப்பா ரீயூஸ்டு வந்தா delete பண்ணிட்டு ஆஃப்டர் நீங்க உங்களுடைய வியூஸ் கவுண்ட் கரெக்டா இருந்தா அப்ளை பண்ணலாம். இல்லனா உங்களுடைய சேனலுக்கு வியூஸ் கவுண்ட் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். இதுக்காக தான் சொல்றேன், புதிய யூடியூபரா இருந்தாலும் சரி, பழைய யூடியூபரா இருந்தாலும் சரி, இன்னும் ஷார்ட்ஸ் போறதுல தெளிவில்லை. ஷார்ட்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க தெளிவா போடணும். ஷார்ட்ஸுக்கு நிறைய அல்காரிதம் இருக்கு. சில பேர் அல்காரிதமே இல்லைன்னு வீடியோ போடுறாங்க. ஆனா அவங்களே சில டைம் அல்காரிதத்தை பத்தி வீடியோ போட்டிருக்காங்க. கண்டிப்பா மக்களே நீங்க இந்த மாதிரி போடாதீங்க. இவங்க நிறைய மத்தவங்களுடைய ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த சேனல் வைரல் ஆயிருக்கு. நிறைய பேர் அனிமல்ஸ் வச்சு வீடியோ போடட்டுமான்னு கேக்குறாங்க. நீங்க ஓனா வளர்க்குற பெட் அது எதனா சேட்டைகள் பண்ணா, அது எதனா நாய்கள் ஜாக்கிரதை படம் பாத்தீங்களா, அதுல வர டாக் மாதிரி ஏதாவது ஸ்பெஷலா பண்ணா கண்டிப்பா அவங்களுடைய அனிமல்ஸ் வச்சு வீடியோ போடுங்க. கூட நீங்க ஏதாவது ஆட்டிடியூட் பண்ணீங்கன்னா ஈஸியா வைரல் ஆகும். சோ மத்தபடி நீங்க ஏஐ மூலம் உருவாக்கி போடுறது இந்த மாதிரி மத்தவங்களுடைய கண்டென்ட்ட போட்டா பிரயோஜனமே இல்லை. இவங்களுடைய உழைப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பார்க்கலாம், ஒரு 6 month தான் ஆகுது. கேட் டாக் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சோ வந்து 6 மாசம் இவங்க கஷ்டப்பட்டது பெஸ்ட். சோ இந்த சேனலுக்கு நான் ஓப்பனா சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ரீயூஸ்டு கண்டென்ட் இருந்தா ப்ராப்ளம் வரும். சோ இந்த மாதிரி மத்த யாருமே பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்க எதெல்லாம் நீங்க மத்தவங்க வீடியோ போட்டீங்கன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் டெலீட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு மனசு இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷா நீங்க ஷார்ட்ஸ் போடுங்க. தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. உண்மை நிலவரத்தை நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா இந்த மாதிரி உங்களுக்கு உங்க சேனலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண யாருமே மாட்டாங்க. கண்டிப்பா எல்லாருடைய சேனலையும் நான் விசிட் பண்றேன். என்கிட்ட கேட்கிற டவுட் கேட்கறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருடைய சேனலையுமே நான் பாக்குறேன். கண்டிப்பா அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி உங்க சேனலை வச்சு ஏதாவது இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல்ல நிறைய வீடியோ இருக்கு. இம்பார்ட்டன்டா பெரிய யூடியூபர்ஸ் ஏமாத்துறாங்க, பெய்டு கோச் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த விஷயம் தான் ரொம்ப இஷ்யூவா போயிட்டு இருக்கு. பெய்டு கோச்னா என்ன, புதிய யூடியூபர் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அந்த வீடியோ என்னுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு, மறக்காம பிளேலிஸ்ட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்ஸை ஓனா போடுங்க. சினிமா சாங் யூஸ் பண்றதா இருந்தா யூடியூப் ஆடியோ லைப்ரரியில இருந்து மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்க. யூடியூப் ஆடியோ லைப்ரரி எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் வீடியோ சென்ட் பண்றேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உள்ளார நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்குமே நான் வந்து அப்படியே பாய் வார்த்தையா சொல்ல மாட்டேன். அந்த சேனல் வந்து மானிட்டேஷனுக்கு போயிட்டு ரீயூஸ்டுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுடைய உழைப்பு இந்த மாதிரி நீங்க பண்ண வேண்டாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்ல மாட்டாங்க. எடுத்து சொல்லதான் இந்த பெய்டு கோச் பணம் கட்டி சேருங்கன்றாங்க. ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு தேவையான விஷயத்த எதுவா இருந்தாலும் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்மளுடைய சேனல்ல டேக்கு டே வீடியோ வந்துட்டே இருக்கும். புதிய யூடியூபருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா மானிடைஸ் வரை வீடியோ இருக்கு. வேற எந்த சேனலையுமே உங்களை கேட்டு சொல்லி தர மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அடுத்து ஒரு சில வீடியோஸும் நீங்க போடக்கூடாது, அதையும் தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து வீடியோஸ் இந்த மாதிரி நீங்க போடக்கூடாது. வீடியோஸ் எப்படி போடணும்னு சொல்லிட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தருடைய சேனல் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அவங்களுக்கும் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு, 1000 மேல சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்கு. பட் அவங்க சேனலும் மானிடைஸ் பண்ண முடியல. காரணம் மத்தவங்களுடைய கண்டென்ட் அவங்க போட்டிருக்காங்க. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மத்தவங்களுடைய கண்டென்ட்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கோங்க. விமலா தேவி. சோ இந்த சேனல்ல நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். சோ எல்லாத்துக்குமே உதாரணங்கள் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். சோ இவங்க பாத்தீங்கன்னா 47,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. சோ 1200 வீடியோஸ் போட்டிருக்காங்க. வீடியோஸை பார்க்கலாம். சோ எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பழைய பாடல், 90s பாடல், 80s பாடல், அம்மா பாடல், இது எல்லாமே போட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் விரும்பி மக்கள் கேட்பாங்க. நிறைய வியூஸ் போகும், நிறைய வாட்சஸ் வரும். பட் மானிடைசேஷனுக்கு எலிஜிபிள் கிடையாது.
யாராலுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு கிளிப் எடுத்து போட்டாவே காப்பிரைட் பிரச்சனை வருது. சோ ஃபுல்லா எடுத்து போடலாம், ஆனா அதுக்கு நமக்கு உரிமை தர மாட்டாங்க. உரிமை எதுக்கு தருவாங்கன்னா உண்மையான கண்டென்ட்டுக்கு மட்டும் தான் தருவாங்க. சோ வீடியோஸ நீங்க மத்தவங்களுடைய கண்டென்ட்டை எடுத்து போடாதீங்க. நீங்க ஓனா கிரியேட் பண்ணுங்க. ஓனா காமெடி vlog ட்ரை பண்ணுங்க, குக்கிங் ட்ரை பண்ணுங்க, நெக்ஸ்ட் வந்து டிராவலிங் வீடியோ போடுங்க, நெக்ஸ்ட் வந்து ஏதாவது சொல்லி கொடுங்க பசங்களுக்கு, நெக்ஸ்ட் டீச்சிங் பண்ணுங்க, நெக்ஸ்ட் யூடியூப் டிப்ஸ் கூட நீங்க சொல்லலாம், நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் மணி லேர்னிங் ஆப் பத்தி நீங்க நிறைய போடலாம், கம்ப்யூட்டர் கோர்ஸ் தெரிஞ்சு அதை பத்தி போடலாம், ட்ரெஸ் சேல் பண்ணலாம், கோலம் போடலாம். எல்லா சேனலுக்குமே ஓனா போட்டா மானிடைஸ் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு மியூசிக் ஏதாவது யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது யூடியூப்லயே கொடுத்திருக்காங்க. அந்த மியூசிக் மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, லிங்க் ஷேர் பண்றேன். இல்லைன்னா என்னுடைய பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். கண்டிப்பா புரிஞ்சுக்குங்க. பொதுவா எல்லா சேனலுமே ஓன் கண்டென்ட்டா போட்டா மானிடைஸ் ஆகும். டிராயிங், கார்ட்டூன் வீடியோ எல்லாமே. ஆனா பொறுமை வேண்டும். இப்ப என்னுடைய சேனல் கூட பாருங்களேன், பார்த்தவங்க அத்தனை பேருமே பயனடைஞ்சிருக்காங்க. சோ நான் திரும்ப எதுக்கு நான் மானிடைஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட கொஸ்டின் கேக்குறீங்க, உங்களுக்கு வியூஸ் போல சப்ஸ்கிரைபர் இல்லைன்னு சொல்லிட்டு. என்னுடைய சேனல் நல்லா இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா 3 and 4 monthல மானிடைஸ் கிடைச்சிருக்கு. ஆவரேஜா வியூஸ் போயிட்டு இருக்கு. இதுவே 1 year ஆஃப்டர் பாத்தீங்கன்னா என்னுடைய வியூஸ் வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் 10K 12K அப்படி போயிட்டு இருக்கும். சோ அதுக்கடுத்து 2 years கழிச்சு பாத்தீங்கன்னா 1 lakh கிட்ட போகும். சோ இப்படிதான் உங்களுடைய வியூஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரே நாள்ல இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கு நீங்க ஒண்ணு வந்து ஃபேமஸ் ஆக்டரா இருக்கணும், இல்லைன்னா அரசியல்வாதியா இருக்கணும். சோ அந்த மாதிரி இருந்தா கூட ஒரே நாள்ல வைரல் ஆகாது. சோ கண்டிப்பா எந்த சேனல் ஓபன் பண்ணாலும் ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு. செட்டிங் ஆன் பண்ணிட்டு ஓன் கண்டென்ட் மட்டும் போடுங்க. கண்டிப்பா உங்களுடைய சேனல் மானிடைஸ் ஆகும், வியூஸ் போகும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சேனல்ல வியூஸ் கவுண்ட் அண்ட் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வச்சு அந்த சேனல் குட்டா பேடா டிசைட் பண்ணக்கூடாது. அந்த கண்டென்ட்ல இருக்கிற மேட்ரு விஷயத்தை தான் நீங்க நோட் பண்ணணும். நல்ல விஷயங்கள் சின்னவங்க முதல் பெரியவங்க வரை யாரு வேணா சொல்லலாம். சோ யோசிச்சு பயன்பெறுங்கள் மக்களே. நீங்க ஷார்ட்ஸ் வந்து எந்த மாதிரி போடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, வீடியோ எந்த மாதிரி போடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க. செக்ஷனா போட்டிருப்பேன். கண்டிப்பா தீபாவளில இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இல்லையான்னு பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பெரிய கிரியேட்டர்ஸ் கிட்ட போய் கேக்குறாங்க. சோ வந்து கண்டிப்பா ஒரு சிலருக்கு ஆன்சர் கிடைக்குது, ஒரு சிலருக்கு ஆன்சர் கிடைக்கல. சோ நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேர் பயனடைவாங்க. நிறைய பேருடைய உழைப்பு வீணாகாது. சோ கண்டிப்பா பாருங்க. நெக்ஸ்ட் நல்லா குக்கிங் சேனல் தெரிஞ்சா, சில பேர் வந்து ஃபேஸ்லெஸ் சேனல் போடணும்னு ஆசைப்படுறீங்க. அவங்க வந்து குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கிங்ல வந்து ஒரே ஒரு நீச்ல நீங்க செலக்ட் பண்ணி வீடியோ போடணும். அதை பத்தில நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டோரி டெல்லிங் பத்தி போடலாம். இதெல்லாம் எப்படி போடணும்னு தெரியல, அதுக்கு எல்லாத்துக்குமே வீடியோ இருக்கு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, லிங்க் ஷேர் பண்றேன். டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. பெஸ்ட் கமெண்ட் கொடுங்க. கண்டிப்பா உங்களுடைய சேனலை கம்யூனிட்டி போஸ்டர்ல போடுறேன். நெக்ஸ்ட் ப்ரமோஷன் பண்றேன். ப்ரமோஷன் பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்மளுடைய சேனலுக்குள்ள போயிட்டு பாருங்க. நிறைய விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் தான். நான் நிறைய கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் நிறைய கொட்டி கிடக்கு. டே இனிமேல் வந்துட்டே இருக்கும். மறக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு தேடி வந்து ஹெல்ப் பண்ற சேனலை மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ யூடியூப் கோர்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போயிட்டு பாருங்க. யூடியூப் பேசிக்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. கண்டிப்பா பேசிக்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்குங்க. கத்துக்கிறதுனால ஒரு பெரிய எனக்கு நிறைய பணம் எல்லாம் எனக்கு கிடைக்காது. சோ எனக்கு எப்படி பணம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, எனக்கு எவ்வளவு பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நீங்க பாக்குறதுனால எனக்கு அதிகமா பணம் எல்லாம் கிடைக்கல. கண்டிப்பா நீங்க அதை பத்தி எல்லாம் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா வீடியோ இருக்கு, பாருங்க. இல்லைன்னா எக்ஸ்பெஷலி ஏதாவது வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிரியேட் பண்ணி அப்லோட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.